கடந்த 7ஆம் தேதி பார் கவுன்சில் வாசல்ல ஒரு வக்கீல் படுபயங்கரமாக தாக்கப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு காவல்துறை அதிகாரியுடைய விசாரணைக்கு அவர் கழுத்தில் மிகப்பெரிய பேண்டேஜோடு கட்டோடு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதில் என்ன நடந்தது, என்ன உண்மையான பின்னணி என்பதை இதோ உங்களிடத்தில் நான் விளக்குகிறேன். உரிய ஆதாரங்களோடு கிடைத்திருக்கிற புதிய ஆதாரங்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். தலைவர் திருமாவளவன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆவின் கேட் வாசல் நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வராரு. அப்படி வரும்பொழுது இந்த ராஜீவ்காந்திங்கிற வக்கீல் தலைவருடைய அந்த வாகனத்தை பார்த்துட்டே தன்னுடைய 2 வீலர்ல நேரா அந்த வாகனத்தை மறைச்சி போய் அந்த பார் கவுன்சில் வாசல்ல இருக்கிற ஸ்பீட் பிரேக்கு கிட்ட நிறுத்திட்டாரு. நிறுத்தினோடனே தலைவருடைய வாகனம் பின்னாடி போய் ஆரன் அடிக்கிறாங்க. ஆரன் அடிச்ச உடனே இவர் எரிச்சலாகி பேசுற மாதிரி இவர் திரும்பி திட்டுறாரு. காரு கதவுகள் திறக்கப்படல. அவர் அதே இடத்துல வாகனத்தை தன்னுடைய 2 வீலர் நிறுத்திட்டு அந்த காரை நோக்கி ஓடுறாரு. ஆனா பாலிமர் டிவி என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் கார் போய் மோதுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மோதுனதுன்னு சொல்லுது சுத்த பொய்யானது. இந்த மோதியாதான் காட்டின வீடியோ இருக்குல்ல, அது நான் தான் பாலிமர் டிவியினுடைய சீஃப் எடிட்டர் வேல்ராஜுக்கு நான் தான் அனுப்புனேன். இதை நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. காருக்கும் 2 வீலருக்கும் 2 மீட்டர் இடைவெளி இருக்கிறத நீங்க பாருங்கன்னு சொன்னேன். அது வேணும்னே ஜூம் பண்ணாம ஆரன் அடிச்ச உடனே ஷாக்காகி கொஞ்சம் தூரம் போறத மோதி போற மாதிரி பாலிமர் காட்டி மோதியது அதை இவர் கேட்டாரு, ஆகவே இவரை தாக்கிட்டாங்க என்கிற பொய்யை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதாவது ராஜீவ்காந்தி பார் கவுன்சிலுக்கு எதுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க அக்கா வழக்கறிஞரா, அவங்க அக்காவுடைய அடையாள அட்டை புதுப்பிச்சு அதை வாங்கிட்டு போக வந்தாராம். ராஜீவ்காந்தி அக்காவுடைய கார்டை போய் வாங்க முடியாது, கையெழுத்து போட்டு வாங்கணும். அப்படி கையெழுத்து போட்டு வாங்கணும்னா யார் போகணும்? ராஜீவ்காந்தி அக்கா தான் போகணும். ராஜீவ்காந்திட்ட எப்படி கொடுப்பாங்க? அப்படி கொடுத்தா தப்பு. இந்த கதையே பொய். அப்புறம் என்ன சொல்றாங்க, இவர் உயிருக்கு பயந்துதான் ஓடி போய் பார் கவுன்சிலுக்குள்ள ஓடிக்கிட்டாரு. இல்ல அது இந்த சம்பவம் நடந்தது 2 மணிக்கு மேலதான் நடக்குது. ஆனா இவரு மதியம் 12 மணிக்கே பார் கவுன்சிலுள்ள போறாரு. மதியம் 12 மணி 48 நொடிக்கு இந்த ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் உள்ள போறார். உள்ள போறவர் நேர ஆபீஸ் ரூம் போறாரு. ஆபீஸ் ரூம் போயிட்டு அங்க 1 நிமிஷம் இருந்துட்டு நேர முதல் மாடிக்கு போறாரு. யார் யாருக்கு அறை இருக்குன்னா, ஆபீஸ் இருக்குன்னா, துணை தலைவர் பார் கவுன்சில் வைஸ் சேர்மன் வேலு கார்த்திகேயனுடைய அறை இருக்கு. மேல ஏறி போன உடனே லெப்ட் சைட்ல அவருடைய அறை இருக்கும். ரைட் சைட்ல வலது பக்கம் அகில இந்திய கோ சேர்மன் திரு பிரபாகரன் அவர்களுடைய அறை இருக்கும். இப்ப நேரம் இவர் எங்க போறாருன்னா வேலு கார்த்திகேயன் அறைக்கு போறார். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு உள்ள நுழைஞ்சவர் நேர ஆபீஸ் ரூம் போயிட்டு திருப்பி வேலு கார்த்திகேயன் ரூம் போறாரு. அங்க போயிட்டு ஒரு 9 நிமிஷம் கழிச்சு கீழே இறங்கி சேர்மன் ரூம் கீழே இருக்கு. சேர்மன் ஆபீஸ் பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களுடைய ஆபீஸ் கீழே இருக்கு. அதுக்குள்ள போய் நுழைஞ்சு எட்டி பார்க்கிறார். திரும்பி மறுபடியும் வேலு கார்த்திகேயன் துணைத் தலைவர் ரூமுக்கு போறார். இப்படி 12 மணிலேருந்து 12:40 வரைக்கும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பார் கவுன்சில் உள்ளேயே சுத்துறாரு. பார் கவுன்சில் ஊழியர்கள்ட்ட எல்லாம் வேலை வாங்குறாரு. குறிப்பா துணைத் தலைவர் திரு வேலு கார்த்திகேயனுடைய உதவியாளர்கள் 2 பேருமே இவருக்கு வேலை பார்க்கறாங்க. ஒரு அம்மா, ஒரு பெண் உதவியாளர் இருக்கிறாங்க. திருப்பி 12:40க்கு பார் கவுன்சில் விட்டு வெளில போறாரு. திருப்பி 5 நிமிஷத்துல 12:46க்கு பார் கவுன்சில் உள்ள வர்றாரு. திருப்பி 1 மணி 22 நிமிஷத்துக்கு அவர் பார் கவுன்சில் விட்டு வெளில போறாரு. இவரை மறுபடியும் நம்ம எப்ப பாக்குறோம்னா கரெக்டா 2:20க்கு பார் கவுன்சிலுக்கு வெளியில அந்த பிளாட்ஃபார்ம்ல ரோட்டு பக்கத்துல அங்க திடீர்னு ஒரு மறைவுல இருந்து டைம் பாக்குறாரு. திருக்கு புருக்குன்னு முழிக்கிறாரு. அந்த பக்கம் பாக்குறாரு. பார்த்துட்டு திடீர்னு அவரை காணாம போயிட்டார். இது எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சரியா மதியம் 2:20 47 நொடிக்கு நடக்குதுங்க. அடுத்த 1 நிமிடத்துக்குள்ள, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 2:21 43 நொடிக்கு அவர் எதிர் சைடுல இருந்து நோவேல அவர் வண்டி 2 வீலர் வர்றாரு. இந்த இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 1:30 மணிலேருந்து 1:45க்குள்ள எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் ஹைகோர்ட் வெளியில ஆவின் கேட்டு வெளியில அந்த போராட்டத்துக்கு வந்துட்டார். சாலை அடைபட்டு போயிடுது, அங்க போக்குவரத்து இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல போராட்டத்தில் பேசி முடிச்சிட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி புறப்பட போறாரு.
அதே நேரத்தில் தான் இவர் டைம் பார்க்குறாரு, அந்த பகுதியை பார்க்குறாரு, ரோட்டை பார்க்குறாரு. திடீர்னு வந்து ஒரு நிமிஷத்தில் எதிர் திசையில் வராரு, அதாவது நோவேல வராரு. எங்கள் தலைவர் இருக்கிற வாகனம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டே வராரு. வந்தவர் அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, பார்கவுன்ஸ் எதிர அதை பாருங்க, அதுக்கு கிராஸ் பண்ணி போய் அப்போ திடீர் எங்கள் தலைவருடைய வாகனம் புறப்பட ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 30 நொடிக்குள்ளே போய் யூட்டர்ன் அடித்து எங்கள் தலைவர் வாகனம் எடுக்கிறத பார்த்துக்கிட்டு இவர் தன்னுடைய 2 வீலரில் அந்த ஸ்கூட்டியில் வேணும்னு நடு ரோட்டுக்கு போய் அவருடைய 2 வீலரை மெதுவாக ஓட்டுறாரு. ஓட்டிட்டு போய் அந்த ஸ்பீட் பிரேக் இருக்குது பார்கவுன்ஸ் எதிர, அங்கே அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கி நிறுத்திக்கிறார். எங்கள் தலைவருடைய வாகனம் பின்னாடி பாதுகாவலர் வாகனத்தோடு வருது, சைரன் ஒலி எழுப்பிக்கிட்டே வருது. இவர் வாகனத்தை பார்க்கவும் செய்கிறாரு, பார்க்குறாரு. அப்புறம் போய் வாகனத்தை எங்கள் தலைவர் வாகனத்தை வழிமறிச்சு இவர் 2 வீலரில் போகிறத பாருங்க, போய் நிறுத்திக்கிட்டாரு பாருங்க. எங்கள் தலைவர் வண்டி போய் டிரைவர் வந்து ஆரன் அடிக்கிறாரு. ஆரன் அடித்த உடனே இவர் திட்டமிட்டு தான் நிறுத்துறாரு. ஆனால் ஆரன் அடித்த உடனே ஜர்க்கு காட்டுற மாதிரி, ஷாக் ஆகுற மாதிரி ஒரு 2 தப்படி தள்ளி இப்படி நின்று திருப்பி உடனே திட்ட ஆரம்பிக்கிறார். ஆரன் அடிக்குது, எரிச்சல் ஆகுதுன்னு வச்சுக்க, திருப்பி யார் நோக்கி திட்டுவான்? டிரைவர் நோக்கி தான் திட்டுவான். அவன் எங்கள் தலைவரை நோக்கி திட்டத்தை பாருங்க காட்சியில் பாருங்க. அதன் பிறகு சரி, எங்கள் தலைவர் கார்லேருந்து கண்ணாடியும் இறக்கலை, டோரும் திறக்கலை. ஆனால் திருப்பி அவன் வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓடுறான் பாருங்க. யாரை நோக்கி ஓடுறான் பாருங்க. அங்கேருந்து ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிருந்தா இவனை திட்டி கண்ணாடி இறக்கிக்கிட்டு என்ன அப்படி பண்ணுற, ஏன் வழி மறைக்கிற அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா அவன் நிறுத்திட்டு என்ன பேசுறன்னு ஓடலாம். கண்ணாடியும் இறக்கலை, வண்டி வந்து பேசாமல் நிற்கிது. இவன் என்ன பண்ணுறான்? திட்டினவன் திடீர்னு வந்து ஸ்டாண்ட் அதே இடத்துல போட்டு ஓடுறான், சண்டைக்கு ஓடுறான். டிரைவர் நோக்கி தானே ஓடணும், ஆனால் அவன் எங்கே ஓடுறான் பாருங்க, தலைவரை நோக்கி ஓடுறான். தலைவர் நோக்கி ஓடி போய் கண்ணாடி இறக்குன்னு சொல்றது பாருங்க. இதை கவனிச்ச எங்கள் தலைவர் வண்டிக்கு பின்னாடி வந்த பாதுகாப்பு வாகனம் எஸ்கார்ட் வண்டி சைரனோட வருது. அந்த வண்டியிலேருந்து இதை கவனிச்ச போலீஸ்காரங்க ஓடி வந்து எங்கள் தலைவர் கண்ணாடிக்கும் அந்த காரு கண்ணாடி எங்கள் தலைவர் சீட்டுக்கும் இவன் ஓடி வந்து அந்த தலைவர் சீட்டுக்கிட்ட நிற்கிறான். அந்த இவனை மறித்து அவனை அப்புறப்படுத்துறத பாருங்க, அப்புறப்படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சில வழக்கறிஞர்கள், இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட வழக்கறிஞர்கள், சில கட்சிக்காரங்க ஓடி வந்து அவனை வந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் இருக்காருப்பா, என்னப்பா நீ வந்து வழியை மறிச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு தான் தலைவன், எனக்கு அவன் தலைவன் அப்படின்னு உரிமையில் எங்கள் தலைவர் அவன் பேச, என்ன அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ்காரவங்களும் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவங்க வந்து அப்புறப்படுத்தும் போது மீண்டும் மீண்டும் அவன் பிரச்சனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து அவன் வண்டியை ஓரத்தில் தள்ளிவிட முயற்சி பண்ணுறாங்க. வண்டி கீழே விழுந்துச்சு. அப்புறம் இவன் வந்து எகிரி பேசும்பொழுது அங்கே தள்ளு முள்ளாகுது, கைகலப்பாயிடுது. வந்துட்டு ஒரு 2-3 அடி வந்து அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே இவன் உடனே பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடிடான். இங்கேருந்து பார் கவுன்சில் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 5 மீட்டர் 6 மீட்டர் உள்ள கேட்டு வந்துடும், பார் கவுன்சில் கேட்டு. அவன் அந்த சம்பவம் நடக்கிறது பார் கவுன்சில் வாசலில் தான் ஓடிடான். இப்போ அவன் உள்ளே ஓடுறான். உள்ளே ஓடும் போதே பாருங்கள் என்ன பண்ணுறான்னு, இவன் ஏற்கனவே திட்டமிட்டு நாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ண போகிறோம், அப்படி பிரச்சனை பண்ணால் அவங்க கட்சிக்காரவங்க அல்லது போலீஸ் வந்து நம்மளை ஏதாவது பிடிக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடிடணும் அப்படிங்கிற திட்டமிட்டு ஓடினா எப்படி ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணியே ஓடுறான். உள்ள இரும்பு கேட்ட இழுத்து மூடிக்கிட்டே ஓடுறான் பாருங்க, உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறான் பாருங்க. இது திட்டமிடாமல் ஒருத்தரால் எப்படி முடியும்? இதே சமயத்தில் இன்னொன்று நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ராஜீவ்காந்தி எங்கள் தலைவர் காரை வழிமறிச்சு நிற்கிறது 2:22:13 நொடிக்கு. அந்த நேரத்தில் 3 பேர் கிராஸ் பண்ணி வரதை பாருங்க. அதில் ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டே வரான் பாருங்க. அந்த வீடியோ எடுக்கிற நபர் பாலிமர் டிவியுடைய நிருபர். நாங்கள் விசாரித்த வகையில் அது பாலிமர் டிவியுடைய நிருபர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ எடுக்கப்படுது இல்லையா, இந்த வீடியோ தான் உடனடியாக பாலிமருக்கு அனுப்பப்படுது. அதை நான் சொல்கிறேன். அந்த பாருங்க 3 பேர் வர்றாங்க, இவனோட சேர்ந்து தான் 2 பேர் தூரமாக நின்று பார்க்குறாங்க. அதில் இந்த நபர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ ஆன் பண்ணிகிட்டே வராரு. மறைவில் நின்று எடுக்கிறாரு. இந்த காரோடைய மறைவில் இங்கே ஒரு கார் கிடக்கு, அந்த காரோடைய மறைவில் நின்று எடுக்கிறார். எடுத்துட்டு ராஜீவ்காந்தி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த வீடியோ திரும்புது பாருங்க. ராஜீவ்காந்தி இதை தள்ளுமுள்ளாகி பார் கவுன்சில் ஓடுறாரு. அந்த பார் கவுன்சில் நோக்கி அவர் ஓடுறதை எடுக்கிறாரு. இதுதான் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பாலிமரில் பார்த்துருப்பீங்க.
நீங்க சோசியல் மீடியாவில் இந்த காட்சியை தான் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து எங்க தலைவர் வாகனம் வந்து மூவ் ஆகிறத பாக்குறீங்க. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிங்க. எங்க தலைவர் வண்டியை வரிமறிச்சு நிறுத்தி ஓடி வந்து போலீஸ் மற்ற வக்கீல்கள் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து அவரை அப்புறப்படுத்தி பெரிய அளவுல கூட்டம் தள்ளுமுள்ளானவனே இங்க பாருங்க 3 பேர் எஸ்கேப் ஆகிற பாருங்க. இங்க மறைவுல நின்று போறாங்க பாருங்க. அதாவது அந்த ஸ்பீட் பிரேக் கிட்டே இந்த பக்கம், அதாவது லெப்ட் சைடு 3 பேர் நின்றுட்டு இவ்வளவு ஒரு பெரிய கலவரமா அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு கூட வேடிக்கை பார்க்கல. சாதாரணமாக வந்திருந்தவங்கன்னா அது என்னன்னு நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இந்த 3 பேர் எப்படி போறாங்க பாருங்க. சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறத பாருங்க. இது வந்து இந்த 360 டிகிரி கேமரா ஒன்று இருக்கு, பார் கவுன்சில் மேலே இருக்கு. அந்த கேமராவில் தான் இந்த காட்சியை பார்க்குறீங்க. அந்த கேமராவிலேருந்து நீங்கள் நோவேல ராஜீவ்காந்தி வந்ததை பார்த்ததும் அந்த கேமரா. ஒரு நிமிடம் கூட இல்லை, 43 நொடியிலேயே எங்கள் தலைவர் காரை வந்து போலீஸ் அனுப்பிடுறாங்க. பின்னாடி எஸ்கார்ட் வண்டி போகுது, நீங்கள் பாருங்கள். 2:22:56 வந்து எங்கள் தலைவர் வண்டி பாஸ் ஆகிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓட்டு அடின்னு அடிச்சு துவைச்சு அது வந்து பாதிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பாதிக்கப்பட்டு கிடக்குறாரு பாருங்க. எவ்வளோ தள்ளாடி நடக்கிறாரு பாருங்க சார். பாருங்க சார், இங்கே திருப்பி வந்து மாடிப்படி ஏற முடியாமல் ஏறாரு பாருங்க சார். வைஸ் சேர்மன் ரூம் போறாரு சார். அங்கே போயிட்டு 10-15 நிமிஷம் கழிச்சு கீழே இறங்குறாரு பாருங்க சார். முடியாமல் இறங்குறாரு பாருங்க. பாருங்க காட்சியில் எப்படி இருக்கு. முடியல சார். அப்படியே தள்ளாடி அவரை பாதுகாக்கிறதுக்கு வைஸ் சேர்மனுடைய உதவியாளர் ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் கைத்தாங்களாக கூட்டு போகிறாங்க பாருங்க. பார் கவுன்சில் சேர்மன் ரூமை திறக்கிறாங்க. சேர்மன் வந்து ஊரில் இல்லை, அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த இந்த நிகழ்வு நடந்த அன்னைக்கு அவர் இங்கே இல்லை. ஆனால் பார் கவுன்சிலுடைய தலைவருடைய ரூமு பூட்டி இருக்குது. அந்த ரூம் இருக்கிற சாவியை அந்த அம்மா காட்டுறாங்க பாருங்க. இவங்க யாருன்னா, இவங்க பார் கவுன்சில் ஊழியர், குறிப்பாக துணைத் தலைவருக்கு உதவியாளர். இவங்க மேலேருந்து தான் கூட்டு வர்றாங்க. எங்கேருந்து? துணைத் தலைவர் அறையிலேருந்து தான் கூட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து சாவி எடுக்கிறாங்க பாருங்க. சாவி எடுக்க இவங்களால எட்டலை, அவனே எடுக்க சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி எடுக்கிறாரு, அவரே திறக்கிறாரு. உள்ளே போய் உட்காந்து இங்கே பாருங்கள், செல்ல நோன்றாப்புல ஃபோன் பேசுகிறாரு. மறுபடியும் இந்த சோபாவில் வந்து உட்கார்றத பாருங்க. அங்கே உட்காந்து காலை வந்து மடக்கி உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பார் கவுன்சில் தலைவருடைய அறை அது. அதை பூட்டி இருக்கிற சாவியை இவருக்கு எடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்த அம்மா அதை காட்டி எடுக்க சொல்றாங்க. இவங்களுக்கு யார் உத்தரவு போட்டது? அதை எடுத்து திறந்து அவரை உள்ள உட்கார வைங்கன்னு சொன்னது யார்? பார் கவுன்சில் சேர்மன் அறை யாரின் உத்தரவின் பேரில் திறக்கப்பட்டது? இதற்கு பின்னால் யார் இந்த அதிகாரத்தை ராஜீவ்காந்திக்கு திறந்து உள்ளே அமர்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது? பார் கவுன்சில் இது தொடர்பு இருக்கா இல்லையா? இவர் உட்காந்து செல்ல நோன்றாரு, ஃபோன் பண்ணுறாரு. சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு காலை மடக்கிட்டு உட்காந்து பேப்பர் எடுத்துகிட்டு ஜம்பமாக பேப்பர். இந்த நேரத்தில் தான் போலீஸ்கார் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னவோ கேட்குறாரு. கேட்கும் பொழுது இந்த மடக்குன காலை ஒரு போலீஸ்கார் வராரு, ஒரு அதிகாரி வராரு என்கிற மரியாதை கூட இல்லாமல் அப்படியே காலை மடக்கிட்டு இவர் உட்காருங்க அப்படின்னு ஒரு மரியாதையே இல்லாமல் கை காட்டுறாரு. அவரும் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட எதாவது டீட்டெயில் கேட்டுறாரு. இந்த நேரத்தில் தாங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான நேரம், கவனிக்க வேண்டிய நேரம். இவர் பார் கவுன்சிலில் புகுந்து 20 பேர் அடி அடிச்சாங்கல்ல, அந்த போலீஸ்காரு ஜாதி என்னன்னு கேட்டு சொன்னாராம். கேட்டுட்டு வெளியில போய் சொன்னாராம். போறது தெரியுதா இல்லையா? அங்கே தான் உட்காந்துக்கிறாருங்கிறீங்களா? ஆனால் நீங்க ஒன்று, அவர் போய் வெளில போய் சொல்றாராம். 20 பேர் திப்புன்னு உள்ளே நுழையிறாங்களாம். பாருங்க, 20 பேர் நுழையிறாங்க பாருங்க. இந்த திலீபன் உட்பட 20 பேர் நுழையிறாங்களா? திலீபன் ஒரு ஆள் வந்துட்டு வெளில போறாப்புல, அப்புறம் 2 பேரோட வராரு. வந்து அந்த ஆள்கிட்ட போய் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து, நீ யாரு, எதுக்காக எங்கள் தலைவருக்கார மறைச்ச, நீ யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு ஏதோ பதில் சொல்கிறாரு. சரி, உள்ளே எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க, பார் கவுன்சில் ஊழியர்கள்லாம் நீங்கள் வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. 2:33 உள்ளே போகிறாரு. 2:44 வெளில வர்றாரு. இவரை வெளியில் வாங்க, எல்லாரும் வெளில போங்கன்னு சொன்ன அந்த திலீபன், இவரை அடின்னு அடிக்கிறாருல, அந்த திலீபன் பார் கவுன்சில் வாசலுக்கு போகிறாரு. 2 வார்த்தை கேட்டுட்டு போயிடுறாரு. இவர் மறுபடியும் 2:44 துணைத் தலைவர் ஆஃபீஸை நோக்கி படியேற போனவர்கிட்ட அங்கே கோபிநாத்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வக்கீல். அவர் எதை கேட்கவும் இதை பதில் சொல்லவும் இதை கவனிக்கிறாரு. அங்கேருந்து வெளியிலேருந்து திலீபன் மறுபடியும் உள்ளே வர்றாரு. கையை வந்து பின்னாடி கட்டிட்டு வர்றாரு. வந்து, நீ யாருப்பா, நீ என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற, நீ வந்து நான் வக்கீலுங்கிறாப்புல. வக்கீல்னா உன்னுடைய வந்து ஐடி கார்டை காட்டு அப்படின்னு கேட்கும்போது ஐடி கார்டை எடுத்து காட்டுறாரு. அது ஒரு லேடியோட ஐடி கார்டு. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. அது உண்மையான ஐடி கார்டா இல்லையாங்கிறது அப்புறம்.
என்ன நீ வக்கீலுங்கிற, உன் ஐடி கார்டை கேட்டா நீ லேடி ஐடி கார்டை காட்டுறேன்னு அப்படியே 4 வாட்டி ஓங்குறாரு. ஓங்கி ஓங்கி கை நின்றுக்குது. அப்புறம் இதை பதில் பேசும்போது லைட்டா ஒரு தட்டு விடுவது. இது தாங்க 20 பேர் சேர்ந்துக்கிட்டு அடி அடின்னு அடிச்ச காட்சி. கரெக்டா பாருங்க, உன்னிப்பா பாருங்க, இமை சிமட்டாம பாருங்க. சொன்னாங்கல்ல எல்லாரும், பார் கவுன்சிலுக்குள்ள வச்சு அடி அடி அடிச்சேன், அந்த அடியை பாருங்க, இதுதான் அடி. பார் கவுன்சில் நிர்வாகிகள் வந்துடுறாங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு அப்புறப்பட்டாங்க. அப்போ பார் கவுன்சில் துணைத் தலைவர் இறங்கி வராரு பாருங்க, மேலே தான் இருக்கிறாரு. அவ்வளோ நேரமும் அவர் வேலுகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவரும் வந்து எப்பா போங்கப்பா அங்கே பாரு. இது 1 மணி நேரங்க. அது உள்ள வந்து கதவை அவர் வந்து சாத்திக்கிட்டு 2:23 3:16 போலீஸ் வந்து கூட்டு போகுது. அடிபட்டவங்க அடி அடின்னு உள்ள பூந்து அடிச்சவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு தானே ஏற்றி விடணும், தண்ணி தெளிச்சு தானங்க எழுப்பணும். மயக்கம் போட்டு விழுந்தவர கழுத்துல இன்னைக்கு கூட பெரிய கட்டு போட்டுட்டு வராருங்க. கழுத்துல வந்து அப்படியாங்க மிதிக்கிறது, பாவம் புள்ள, இப்படியெல்லாம் மிதிச்சு இப்படியெல்லாம் பண்ணாமா? பாத்தீங்க தானே காட்சியெல்லாம். இந்த பாலிமர் டிவிக்கு வந்து இப்படியாங்க பொய் சொல்வது ஒரு ஊடக அறம் வேண்டாம். சமுதாயத்தில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குறதுக்கு, பெரிய முரண்பாடை உருவாக்குறது. 40 வருஷம் உணவு இல்லாமல், ஓய்வு இல்லாமல், உறக்கம் இல்லாமல் அனைத்து மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு தலைவனை கலங்கப்படுத்துவது நினைக்கிறீங்க வந்துருச்சுல. இப்போ உண்மை, திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி வலிக்குதா? 3:16 போலீஸ் கூட்டு போறாங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டாங்க, தூக்கிட்டு போறாங்க போலீஸ். இதுல நான் இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். எங்க தலைவர் தான் அவங்க தூண்டி விட்டாரு, பெருசாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. நானும் என்னோடு சேர்ந்த சக வழக்கறிஞர்களும் இன்னும் கட்சியை சார்ந்த ஒரு சிலரும் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுறோம். NSC போஸ் ரோட்ல முக்கியமான சாலை இது. பார் கவுன்சிலுக்கு முன்னாடியே வந்து சாலை மறியல் பண்றோம். உள்ள இருக்கிற நபரை வந்து போலீஸ் செக்யூர் பண்ணி கொண்டு போய் இவர் யாருன்னு விசாரிக்கணும், அவர் மேல வழக்கு போடணும், இதன் பின்னால் இருக்கிற சதியை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாங்கள் கோஷம் போடுறோம். நாங்கள் கலைஞ்சு போக மறுக்கிறோம். அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இந்த DC வந்து என்கிட்ட அவருடைய போனை கொடுக்குறாரு. உங்க தலைவர் பேசுறாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப ஏன்பா சாலை மறியெல்லாம் பண்றீங்க, போராட்டம் எல்லாம் பண்றீங்க? ஏதோ யதார்த்தமா யாராவது வந்திருக்கலாம்ப்பா, வந்து தெரியாம நடந்திருக்கலாம், நீங்க அது சாலை மறியெல்லாம் பண்ணாதீங்க, போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் எந்திரிச்சு வேற வழி இல்லாம தலைவர் வந்து போராட்டமே வேண்டான்னு சொல்லிட்டாரு, எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டாரு, ஆகவே தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த போராட்டம் கைவிடப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பாங்க. பாருங்க, தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முடித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு நாங்க போராட்டத்தை கைவிட்டு கலைஞ்சிட்டோம். இருந்த போதிலும் ஒரு புகார் கொடுத்து வைப்போம், இது பின்னணியில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து புகார் கொடுக்க போறோம். கும்பலா போறோம். அப்போ மீண்டும் பார்வேந்தன் லைனுக்கு வந்து புகார்லாம் வேண்டாம், அது யதார்த்தமா நடந்திருக்கு, அதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க, புகார்லாம் கொடுக்குறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இருந்தாலும் ஒரு புகாரை நம்ம கொடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவருக்கு பதில் சொல்றேன். எங்க தலைவர் நினைச்சிருந்தா போராட்டத்தை நீங்க நடத்துங்க, யாருன்னு கண்டுபிடிக்கிறவரையும் விடக்கூடாது, அவன் கைது செய்கிறவரையும் விடக்கூடாது, FIR போடாம நீங்க வராதிங்கன்னு சொல்ல தெரியாது எங்க தலைவருக்கு. உண்மையிலேயே திட்டமிட்டு வந்த அந்த நபரை அவன் யதார்த்தமா வந்திருப்பான் தான் எங்க தலைவரை நினைக்கிறாரு. தான் நடந்தது. இதுல என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர் திட்டமிட்டு 12 மணிக்கே பார் கவுன்சிலுக்கு வந்து நோட்டமிட்டு ஆட்களோடு வந்து, இவர் உள்ளிட்டு 7 பேர் நம்ம பார்த்தோம், 7 பேர் வந்து காத்திருந்து எமது தலைவருடைய வாகனத்தை வழிமறித்து அவர் மீது ஏதோ ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்துவதற்கோ அல்லது அவரை அவமதிப்பதற்கோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு. இந்த சதி திட்டத்தின் பின்னால் பாஜக இருக்கிறது, இந்த சதி திட்டத்தின் பின்னால் அண்ணாமலை இருக்கிறார், இந்த சதி திட்டத்தின் பின்னால் பாலிமர் ஊடகம் இருக்கிறது, இந்த சதி திட்டத்தின் பின்னால் பார் கவுன்சிலில் இருக்கிற சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள். பாஜக, பாலிமர், பார் கவுன்சில் நிர்வாகிகள் சேர்ந்து எமது தலைவரை மிகவும் மோசமான முறையில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள். திட்டமிட்டு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதனை விசாரிப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். நீதித்துறையும் ஒரு நபர் நீதிபதி ஆணையத்தை நியமித்து இதில் இருக்கிற பின்புலத்தையும் உண்மைத்தன்மையும் சதி திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு உரிய உத்தரவிட வேண்டும்.
இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.